friends, welcome to Melangani Food. இன்னைக்கு நம்மளோட வீடியோல சண்டே ஹெல்த் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சண்டே ஹெல்த் ரெசிபில பூண்டு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பூண்டு, தேங்காய் பால், வெந்தயம்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி. இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூண்டு கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 2 கப். இதனால நான் வாஷ் பண்ணிட்டு எடுத்துர்க்கேன். பூண்டு 2 முழு பூண்டு அதை உரிச்சிட்டு எடுத்துர்க்கேன். ஒரு 50 பல் பூண்டு இருக்கும். வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன். தேங்காய் பால் 2 கப். இது வந்து ஒரு மூடி தேங்காய், அதில் அந்த தேங்காயிலேருந்து எடுத்த தேங்காய் பால். தண்ணீர் 7 கப். 2 கப் பச்சரிசிக்கு 7 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தான் செய்கிறேன். குக்கரில் வந்து பச்சரிசி, பூண்டு, வெந்தயம், தண்ணீர், உப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் வேக வைங்க. இந்த பூண்டு கஞ்சி வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது வந்து வெயில் காலம், மழைக்காலம் எல்லா சீசனுக்குமே நல்லது. நீங்கள் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹீட்டை குறைச்சி நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும். மழைக்காலத்தில் வந்து டைஜஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணும். இது வந்து நம்ம பூண்டு நல்லா நிறைய சேர்த்து செய்கிறதுனால தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும். குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. கர்ப்பமாக இருக்கவங்களுக்கும் அடிக்கடி இது செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அது மாதிரி வாய்ப்புண், வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. உடனே க்யூர் ஆகிடும். 5 விசில் வந்துடுச்சு. இது இப்போ நல்லா மசிச்சுக்கலாம். இது வந்து நம்ம அந்த கரண்டி வச்சு மசித்தாலே நல்லா மசிஞ்சிரும், நல்லா வெந்ததுனால. இது வந்து வெந்தயம் பார்க்குறதுக்கு நிறைய தெரியுதே, கசக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்ம அந்த தேங்காய் பால், பூண்டெல்லாம் சேர்க்கும்போது ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு தான் கொடுக்கும். இந்த கசப்பு தெரியவே தெரியாது இந்த கஞ்சியில். இப்போ வந்து உடனே அந்த தேங்காய் பால்லாம் இழுத்துட்டு கெட்டி ஆகிடும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கஞ்சி பதத்துக்கு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி உடனே இழுத்துட்டு கரெக்டாக வந்துடும். கஞ்சி பதத்துக்கு வந்துடுச்சு. இது கூட வந்து சைடிஷ் வந்து துவையல், பருப்பு துவையல், ஏதோ ஒரு பருப்பு துவையல் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து கடலப்பருப்பு துவையல் செய்ய போகிறேன். ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கடலப்பருப்பு 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதில் பைத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, உங்களுக்கு பிடிச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த மிளகாய் வந்து காரம் இல்லை, அதனால் நான் 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்தாலே இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஆறுனத்து பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 4 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றி அரைக்காதீங்க. இந்த அளவுக்கு கெட்டியாகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த தேங்காய் பாலுக்கும் இந்த துவையலுக்கும் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.